Hello viewers, welcome to Samiks Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஹெல்தியான கொள்ளு ரசம் and துவையல். இளைத்தவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச கொள்ளோட பெனிஃபிட் வந்து இது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் கொள்ளோட பயன்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குங்க. இது அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர ஹெல்ப் பண்ணுது, ஜலதோஷம், அதுக்கப்புறம் ஜுரம் நீங்கவும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அதில் வந்து பொதுவாகவே கொள்ளில் வந்து ஒரு சூட்டுத்தன்மை இருக்குது. அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து ஜலதோஷம் இருந்தாலும் அது நீங்கிறது ஹெல்ப் பண்ணுது. மாதவிடாய் பிரச்சனைகள் தீர ஹெல்ப் பண்ணுது. சிறுநீரக கற்கள் நீங்கவும் கொள்ளு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மலச்சிக்கல் தீர, கொலஸ்ட்ரால் நீங்க, அப்புறம் கண் நோய்கள் குணமாகவும் இந்த கொள்ளு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுருக்கிறது கூட கொள்ளு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபிட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும், லிவர் ஃபங்க்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணும், அதோட இம்யூனிட்டியை கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த கொள்ளில். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம கொள்ளு ரசமும் கொள்ளு துவையலும் செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு ஒரு மண்சட்டியில் நான் இப்போ வந்து 1/2 கப் கொள்ளு சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கிறேன். இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. நம்ம வறுத்துருக்க இந்த கொள்ளில் வந்து நம்ம ஃபுல்லாக ரசத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். மீதி வந்து கொள்ளு துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை, 3 வரமிளகாய், 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேண்டாங்க, கொஞ்சம் குறன்னு அரைச்சி வச்சா போதும். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வறுத்த கொள்ளுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கிறேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், மல்லி விதை, சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப ஃபைனாலாம் அரைக்கலைங்க, கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மறுபடியும் மண்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே ரா இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக இப்போ நம்ம வறுக்கிறோம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன், அதான் ஹெல்தி. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலருக்காக மறுபடியும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சு மேலே வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துருவோங்க, ஆஃப் பண்ணிடணும். இது கூடவே ஏற்கனவே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கடைசியாக இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளு துவையல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நான் ஃபஸ்ட்டு வறுத்து ஆற வச்சுருந்த கொள்ளை வந்து இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ இப்போ இந்த கடாயில் ஊற்றின எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 5 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 பல்லு பூண்டு சேர்த்து வறுத்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க போகிறது வந்து துவையல்னால நான் தேங்காய் பூ சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, கம்மியாக சேர்த்தா போதும். தேங்காயோட அளவை விட கொள்ளோட அளவு வந்து அதிகமாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்பலாம் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாங்க, லேசாக அதோட கலர் மாறினா போதும். இது கூடவே நான் வந்து 1 துண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பெருங்காயம் வந்து கட்டியாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட தூள் தான் இருக்குது, அதனால தான் நான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தேங்காயோட கலர் வந்து நல்லா மாறி இருக்குது. இது போதும். ஸோ இப்போ நம்ம வதக்கினதை வந்து இதில் இந்த கொள்ளு கூட சேர்த்துடலாம். இது கூடவே இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நான் மறுபடியும் இப்போ கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒழுங்காக வந்து அரைப்படாது. சொல்லுதாங்க, கொஞ்சம் சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான கொள்ளு ரசம் அண்ட் கொள்ளு துவையல் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.